மகிழ்வித்து மகிழ் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்து மகிழ் குழுவிலிருந்து இந்துமதி ஆர்டர் பேசுகிறேன்டாமா. ஸோ நம்மளுடைய மகிழ்வித்து மகிழ் டீமில் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது. அந்த பார்ட் டைம் ஜாப்ஸில் வீடியோ பார்த்தால் வருமானம், இப்போ ஆட் வாட்சிங் ஜாபாக இருக்கலாம், இல்லை பேக்கெட் மணி இன்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸில் நம்ம டீமில் யாரோ ஒருத்தவங்க இன்கம் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த பார்ட் டைம் ஜாப் பசங்களுக்கு என்ன பண்ணி தர போகிறோம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த ஜேர்னியை ரொம்ப நாளாக நம்ம டீமில் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ எப்போ இந்த டாப்பிக்கை நம்ம பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் சேம் பற்றி பேச ஆரம்பித்தாங்க, நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டு ஒரு 1 மந்த்தாக. ஸோ இந்த டாபிக் எப்போ வரும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு டாபிக் தான் எஸ்ஐபி. ஸோ அப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இதை பற்றி ஏதாவது பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்ஐபி பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே நம்ம பணம் போடுறோம். எவ்வளோ பணம் போடுறது நம்ம ரெடியாக இருக்கும். 100 ரூபாயில் ஆரம்பித்து 1000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ண ரெடியாக இருக்கும். அப்போ எத்தனை வருஷம் சேவ் பண்ண சொன்னாலும் சேவ் பண்ண ரெடியாக இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத லாபம் தெரியாமல் எங்கேயுமே நீங்கள் போய் சேவ் பண்ணக்கூடாது. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு விஷயம்னா எவ்வளவு லாபம் சேமிக்கணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்ஐபியோட காமனாக ஆவரேஜாக என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 12% 14%. இப்போ நிறைய எஸ்ஐபி கோட்டக்கில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. எஸ்ஐபி ஹெச்டிஎஃப்சி இருக்குல்லையே அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய எஸ்ஐபி மால்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கோட்டக்கில் நீங்கள் வாங்குறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் அதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேக்ஸிமம் 14 இருக்கும். சப்போஸ் அதில் வந்து 24 போட்டிருப்பாங்க. 24 போர்ட்ஃபோலியோ போடுறாங்க. இப்போ 20 போர்ட்ஃபோலியோலாம் இருக்கும். ஸோ 20% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். பட் அதில் என்ன போட்டிருக்காங்களோ அது வந்து ஃப்ளக்சுவேஷன் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அதாவது என்ன, அதில் என்ன போட்டிருக்காங்களோ அதில் பாதி கண்டிப்பாக கிடைக்கும். பாதிக்கு மேலே கிடைச்சா அது உங்களோட. ஏன்னா வந்து அது வந்து ஷேர் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி பண்ணுறதுனால முன்ன பின்ன வரும். அதனால் என்னன்னா மேக்ஸிமம் 24 அப்படிங்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 24 போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 24 போடுறாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கூகுளில் போயிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர்னு சொன்னால் க்ரோ கேலண்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். GROWWன்னு சொல்லிட்டு க்ரோ கேலண்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நான் மாதம் 1000 ரூபா போடுறேன், 24% எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் 5 வருஷம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பணமாக தெரியும். அப்போ இவ்வளோ அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே போவோம். அப்படி இல்லவே இல்லை. அப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அது மேக்ஸிமம் சப்போஸ் உங்களுக்கு அதில் என்ன லாஸ்ட்டு பாயிண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. லாஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன இருக்குன்னா ஸோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் பேஸ்ட் ஆன் சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஸோ லார்ஜ் ஸ்கேல் மிட் ஸ்கேல் நிறைய இருக்காது. வந்து நீங்கள் அந்த லெவலில் நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலாம், நீங்கள் அங்கே என்ன போட்டிருக்கோங்களோ அதில் வந்து 50% வரும். ஆக்சுவலாக 12% போட்டாங்கன்னா 12% கம்மியாக 6% வருமானு நினைக்கிறது மினிமம் 12% மேம். எஸ்ஐபியோட மினிமம் பர்சன்டேஜ் 12% இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 18%. 18ங்கிறது வந்து வெளில ப்ரைவேட் செக்டரில் கொடுப்பாங்க. சார் இப்போ நம்ம டீம் மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா வெளியில் வந்து ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் பண்ணுறவங்க வந்து 18% கொடுப்பாங்க. பட் நார்மலாக எல்லா பேங்க்ஸ்லேயும் கொடுக்குறதுனா 12 14% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ இதை முதல்ல மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர்னு. நீங்கள் எவ்வளோ பணம் சேமிக்க போகிறீங்க, எவ்வளோ நாள் சேமிக்க போகிறீங்க, 14% போடுங்க. மேக்ஸிமம் 14 போட்டு செக் பண்ணி பாருங்கள். 14 போட்டால் நீங்கள் எவ்வளோ போட்டிங்க, எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பணம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எவ்வளவு லாபம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பிக்கணும். ஓகே, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய பணம், இது உங்கள் பணம். வந்தால் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க செலவு பண்ண போகிறாங்களா? இல்லை, நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க. சேமிக்க போகிறது யார், வலிச்சாலும் வலிக்கலனாலும் நீங்கள் தான் சேமிக்க போகிறீங்க. அப்போ என்னாகும், நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் என்ன, ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ. கண்டிப்பாக இந்த ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போங்க. மினிமம் 12% தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 24% 30% தான் சொல்கிற இடத்துல அதில் 50% அதில் பாதி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா 5 years 4 yearsக்கு அப்புறம் நிறைய இடத்துல பார்த்துக்கோம் 50% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் ரொம்ப அதிக பேராசப்பட வேண்டாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயினான ஃபஸ்ட் விஷயம். ஓகே, ஸோ மகிழ்வித்து மகிழ் டீமில் என்ன தான் சேவிங்ஸ் நிறைய சொன்னாலுமே சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த மாதம் 11ஆம் தேதி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக எனக்கு எங்கேயுமே வெளில அனுப்ப மாட்டேங்கிறாங்க மேடம், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே இருந்து அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு புது பிளாட்ஃபார்ம்ஸும் உங்களுக்காக ஜெனரேட் பண்ண போகிறோம். உங்களுடைய திறமையின் அடிப்படையில் சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மந்த் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. மகிழ்வித்து மகிழ் டீம் உங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கிட்டு உங்களை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அடையாளத்தோடு உருவாக்குறதுக்காக நிறைய பயிற்சிகளை கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சொந்த காலில் உங்களை நிற்க வைக்க போகிறோம். அது ஒரு ரூபா 2 ரூபாய் இல்லாமல் உங்களை 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான பயிற்சிகளும் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்வு பண்ணி அவங்கள முதன்மை மாவட்டமாக செலக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளும் அதே மாதிரி மகிழ்வித்து மகிழில் 2025 ஒவ்வொரு பெண்களோட கையில் தோராயமாக 2025 பெண்களோட கையில் தங்கம் சேமிக்கிறதுக்கான வேலைகளையும் மகிழ்வித்து மகிழ் டீம் ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ இந்த மந்த் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு கடவுளை வேண்டிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.